ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம குட்டி போட்டுக்கலாம் அந்த மீனுக்கு டப் செட்டப் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் தான் நம்ம அந்த குட்டியை பிடிச்சி நம்ம போட போகிறோம். இப்போ வாங்க அந்த குட்டியை போய் வைக்கணும். நம்ம இதுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். குட்டி போட்டது டப்பு இல்லை தான். வாங்க இது சுற்றி பார்ப்போம். எப்படியும் ஒரு 35 குட்டி இருக்குது ப்ரைஸ். அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றுவோம். டேப் வாட்டர் தான் நான் எப்பவுமே பிடிப்பேன். நீங்கள் டேப் வாட்டர் குடித்தா பெஸ்ட்டு. ஏன்னா மோட்ரு வாட்டரில் சால்ட் அதிகமாக இருக்கும். சால்ட் வர போடுவீங்க. டேப் வாட்டர்னால் நிறையா பக்தியாக நம்ம உருவாக்கிக்கலாம். அதுக்கடுத்து மீன் நம்ம சேர்த்துருவோம். அதுலேருந்து தான் தண்ணி பிடிச்சதுனால வெளியில் டெம்பரேச்சர் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து நான் சிராமிக் ஸ்ப்ரிங்ஸ் நான் வச்சுருக்கேன். அது தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன். அது எதுக்குன்னா ஃபுட் பாக்டீரியாஸ் உருவாக்குறதுக்கு. ஏன்னா குட்டி மீன் சாவாமல் இருக்க அது உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம குட்டி மீனையும் கொஞ்சம் காப்பாற்றலாம். அதையும் நம்ம போட்டுருவோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நான் என்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். குட்டியாக இருக்கிறதுனால இவ்வளோ போதும். ஏன்னா அவ்வளோ வேஸ்ட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாதலாம். பக்கத்தில் நான் காட்டுறேன் பாருங்க. இது நம்ம என்ன ஃபுட்டு போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாங்கி போடுவோம். அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம பெனிசில் பேக்டீரியாவை நம்ம சேர்ப்போம். ஏன்னா ஏதாவது ஃபங்கஸ் ஏதாவது அடிபட்டு ஃப்ரைஸ் எதுவும் இறந்துடக்கூடாதுல்ல கைஸ். தண்ணி அளவை பார்த்து நீங்கள் வந்து கலக்கிட்டர் போட்டு ஊற்றிக்கோங்க. லைட்டாக நிமிஷம் அளவுதான் முடிஞ்சிட்டு கைஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து பிளான்ட் சேர்க்கணும். தொட்டியில் நம்மகிட்ட பிளான்ட் இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். நம்ம இதை கொண்டு போய் நம்ம அதில் வச்சுருவோம். எப்படி இருக்குண்ணா, இதை 2ஆக பிரிச்சுருக்கேன். அந்த சிராமிக் ஸ்ப்ரிங்ஸுக்குள்ளேயே நான் அதை வச்சு அப்படியே உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா இதை உள்ளே போட்டோம்னா நம்ம குட்டி மீனுக்கு ஆல்கியை உருவாக்கும் போது ஆல்கியும் ஒரு ஃபுட்டாக இருக்கும்ல. ஆக்சிஜனும் இதுலேருந்து கிடச்சிரும். நம்ம மோட்ரு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது இயற்கையான ஒரு டப் செட்டப். அதுக்கடுத்து நம்ம என்ன மீன் வளர்க்கலான்னு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.